செல்வி நாடாரு அவருதான் முத என்ன எடுத்து பாத்துருக்காரு. காது குத்திட்டேயா? அவர் பேரை எனக்கு விட்டு காது குத்திட்டேனா? வரனால செல்வி நாடார் வந்து பிள்ளை தூக்குனாரா? நீ ஊரூரா புழுவுனாலும் இங்க புழுவ கூடாது. உண்மையை சொல்லு. உண்மையை சொன்னா நம்ம மண்டிக்கு வர்றோம் நாளே. அது உங்க ஐயா பார்த்த பாருவ. அப்ப அந்த பாலகனுக்கு 16வது நாளையிலே பெயர் கொடுக்க வேண்டும் என்று என்ன பெயர் கொடுத்தார்கள் தெரியுமா? என்ன பெயருமா கொடுக்கின்றார்கள்? வல்லமையால் பிறந்ததீனா வல்லவன் என்று ஒரு பிறந்ததீனா வல்லவனா ஒரு பெயர் அரக்கர் குலம் வளர்வதீனால் என்று ஒரு பெயர் வல்லரக்கை என்று சொல்லி வல்லரக்கை என்று சொல்லி வகையுடனே பெயர் கொடுத்தார். அவன் வல்லமையால் பிறந்த காரணத்தினால் வல்லவன் என்றும் அசுர அரக்கர் குலத்திலே உதித்த பிள்ளை. அரக்கர் குலத்திலே பிறந்திருக்கிறான், அதனால அரக்கன். சரி, அப்ப ரெண்டையும் சேர்த்து பாரு. எப்படி தாயி? வல்லவன் பிளஸ் அரக்கன் ஈக்குவல் டு வல்லரக்கன். கரெக்ட்டா சொல்லிட்டியப்பா. ஈக்குவல் டு நான் கரெக்ட்டா போடுவேன். ஓ எல்லாருக்கும் போட்டுருக்கியா? கரெக்ட்டா ஈக்குவல் டு போடுவேன். எத்தனை போட்டுச்சுக்கு போட்டுருப்பேன்? ஏங்கப்பா கணக்கு கிடையாது. ஆமா பூரம் பிளாக். அப்போ பிளாக்னா பிளாக். வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து பிறந்ததொரு வல்லரக்கராட்சதனை வளர்த்து வரக்கூடிய நேரம் அவனுக்கு 21 வயதாக இருக்கும் பொழுது 21 வயதில் இருக்கும்போது பக்கத்து ஊரில் சென்று பவளக்கண்ணி என்ற பெண்ணாளை பவளப்பண்ணி இல்லையா பவளக்கண்ணி என்ற பெண்ணாளை வல்லரக்கனுக்கு திருமணம் முடிச்சாச்சு. கல்யாணம் முடிஞ்சதா? சரி. இது நாள் வரைக்கும் அவங்க அப்பா தான் அந்த 56 தேசத்தை ஆண்டு வந்தாங்க. ரிஜுமுக வர்ணன் தான் 56 தேசத்தை அரசு புரிந்தாரு. இப்போ தான் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சாச்சு. அவன் கையில 56 தேசத்தையும் ஒப்படைச்சா என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த மாக்கம் கையில அந்த மாக்கம் ஒப்படைச்சாரு. அப்போ எப்படி அழகா இருக்கு பாத்தியா? இப்போ அவர் வாங்கில ஒப்படைச்சாரு. இப்போ என் கையில ஒப்படைச்சிருக்காரு. நம்ம இந்த மாக்கான நம்பி அந்த மாக்கம் கொடுக்க, அந்த மாக்கா இந்த மாக்கான நம்பி தந்து மாக்கான அடேங்கப்பா. ஆமா சரி. அப்ப வல்லரக்கராட்சதனை ஆமையா 56 தேசத்துக்கும் அதிபதியாக இரு என்று சொல்லி தகப்பன் தலையில இருக்கக்கூடிய தங்க கிரீடத்தை தன் மகன் தலையில ஏத்தி வச்சார். இந்த வல்லரக்கு என்னைக்கு 56 தேசத்துக்கும் அதிபதி ஆனானோ, சரி என்னைக்கு சும்மா சேர்ந்து மேல உட்கார்ந்தானோ அவனுக்கு வந்துருச்சியா வந்துருச்சு. நாட்டுல பஞ்சம்னா பஞ்சம், அது ஏகப்பட்ட பஞ்சம். ஏகப்பட்ட பஞ்சம். அது என்ன பஞ்சம் தெரியுமா? என்னம்மா பஞ்சமதி? நாளி நல்ல உருண்ட பஞ்சம் நாயகரே தோற்ற பஞ்சம். நாளி நல்ல உருண்ட பஞ்சம் நாயகரே தோற்ற பஞ்சம். உலக்கு நல்ல உருண்ட பஞ்சம் உச்சாரே தோற்ற பஞ்சம். உலக்கு நல்ல உருண்ட பஞ்சம் உச்சாரே தோற்ற பஞ்சம். அது மரக்க நல்ல உருண்ட பஞ்சம். அது மரக்க நல்ல உருண்ட பஞ்சம். சாமி மன்னவரே தோற்ற பஞ்சம். ஏகப்பட்ட பஞ்சம். அடேங்கப்பா பஞ்சம்னா பஞ்சம், ஏகப்பட்ட பஞ்சம். பஞ்சம் எப்படின்னா எப்படி தாயி? நாட்டுல ஒரு மழை தண்ணி கிடையாது. நாட்டுல ஒரு மழை தண்ணி கிடையாது. வீட்டுல ஒரு பொருள் கிடையாது. பொருளே கிடையாது. அத விடையா என்னதாயி? பச்சை பிள்ளைதான் பால் வாங்க கூட காசு இல்ல. பச்சை பிள்ளைதான் பால் வாங்க கூட காசு இல்ல. காப்பின்னு சொல்லுது. அவன் அம்மா கடுங்காப்பியை போட்டு கொடுத்துருக்கான்னு அந்த பிள்ளையோட பால் வாங்கி கொடுக்க. ஐயோ பால் காப்பி போட கூட வழி இல்லாம இல்லையா? வல்லரக்க ஆட்சி. வல்லரக்க ஆட்சியில இப்படி ஏகப்பட்ட பஞ்சமா இருக்கும் போது நாட்டு மக்களால இருக்க முடியுமா? முடியவே முடியல. இல்லாம புருஷனையே வித்து சோறு சாப்பிடுவாயா? புருஷனை கொண்டு அட வைக்க மாட்டார். அவர் கெட்டி இருப்பாரா இந்த மாங்கல்லியும் தாலி. ஏக்கா இந்த தாலி ஒரு 3 நாளைக்கு வச்சுக்கிட்டு 3 நாளைக்கு ஒரு சோறு தண்ணி குடுக்கா. அப்படி போச்சா? தாலி இல்லனா அவளுக்கு அங்க என்ன ஜாலி? இருந்தாலும் வேற பஞ்சத்துல வேற ஒண்ணு செய்ய வேற வழி இல்ல. பஞ்சத்துல என்ன செய்யனே தெரியல. இப்பேற்பட்ட கஷ்டம் வந்தா ஜாலியா கலத்துவா. ஆனா நம்ம ஊர்ல அப்படியே அடேங்கப்பா இந்த நைட் நேரத்துல பாத்தியலா மா பெரும் மன்னதானம். ஏங்க அப்பா அழகா நினைச்சு இந்த மாரியம்மா வாசல். மா பெரும் மன்னதானமா? ஏதா மா பெரும் மன்னதானம்னா சிம்பிள்
சின்னதா பெரும் மன்னதானம்னா பெருசா கொடுத்தாங்களா? அந்த ரோடு நிறைய ஆளுதான் பாத்துக்கோ. நீ அம்மனுக்கு வரதம்மா காப்பு கட்டிருக்கீங்களா? நான் இது அப்ப மாயாண்டிக்கு கட்டியிருக்கேன். மாயாண்டிக்கு எங்க இருக்காரோ? இன்னும் உள்ளதா இருக்காரு. அவர் ஐயா தூணுல இருப்பாரு, துருமுல இருப்பாரு. அப்படின்னு ஐயா இருக்காரு ஒரு ஓரத்துல. அவருக்கு கொடுக்கணும் புதன்கிழமை. அவருக்கு தான் தெரியும். அது வந்து ஐயா இருக்கிறது வந்து சாமி கொண்டாடிக்கு தான் தெரியும். சாமி கொண்டாடிக்கு தான் தெரியும். இந்த வல்லரக்கனோட ஆட்சியில பஞ்சம் வந்த காரணத்தினாலே அரக்கன் பார்த்தான். என்ன செய்ய? ஏய் மந்திரி சுவாமி இங்க வாப்பா. என்ன சுவாமி? சிம்மாசனத்துல ஏறி எத்தனை நாள் ஆச்சு? மண்ணா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு மண்ணா. நான் வந்து இல்லையா? அரக்கன் வந்து கேக்குறேன். அது 8 வருஷம் ஆகுது. வருஷ கணக்கு ஆகுதப்பா. இந்த நாட்டு மக்களுக்கு நான் அரசனா இருக்கேன்னு தான் பேரு. ஒரு கிஸ்டி பணம், கப்பா பணம், காணிக்க பணம் ஏதாவது தந்தார்களா? யாருமே தரவில்லை மன்னா. ஏ மந்திரி என்ன நான் சொன்னேன்னு சொல்லி இந்த 56 தேச மன்னர்களிடத்துல போய் கப்பா பணம் வாங்கிட்டு வா மன்னா. என்ன நாடே பஞ்சத்துல பரிதவிச்சு கிடக்கு. நாடு பஞ்சமா இருக்கப்பா. ஏ மந்திரி என்ன நாடு நல்லா இருந்தா என்ன, நாசமன்னா போனா எனக்கு என்ன? நாடு எப்படி போனா எனக்கு என்னையா? கல்லறை நான் போகும் வர சில்லறை வந்துகிட்டே இருக்கு. கல்லறை போகும் வர சில்லறை வேணுமா? அந்த குளத்துக்குள்ள கொண்டு என்ன வைக்கதுன்னு சில்லறை வந்துகிட்டே இருக்கணும். வல்லரக்கேன் நீ கேட்கல வல்லரக்கேன். நான் எதுக்கு அப்படி கேட்கணும்? எனக்கு வயசு இருக்கு. சரி மன்னா. போய் 56 தேச மன்னர்களிடத்துல போய் பகுதி பணம் வாங்கி வாரேன் என்று சொல்லி மன்னனோட வார்த்தை கேட்டு மந்திரியோ ஏது மன்னர்கள் பகுதி பணம் தரவே பயந்து நீங்கள் நடக்கவே கப்ப பணம் ஐயா தரவு வேணும் கால தொட்டு நீங்க வணங்க தரவு வேண்டும் கால தொட்டு சாமி வணங்க வார்த்தை கேட்டு மந்திரி இப்படி 56 தேச மன்னர்கள் முன்னாடி வந்து நின்னு சபைக்கு ஒரு வணக்கத்தை போட்டான். ஐயா மன்னாதி மன்னர்களே, அரக்கன் தான் எங்களை அனுப்பி வைத்தார். நீங்கள் எல்லாம் பகுதி பணம் தரணுமா? அரக்கனுக்கு பயந்துதான் நீங்க நடக்கணும். கப்ப பணம் கொடுக்கணும், அரக்கன் காலில விழுந்து வணங்கணும். எப்பா மந்திரி, நாங்களே பஞ்சத்துல பரிதவிச்சு இருக்கிறோம். எங்களால பகுதி பணம் எல்லாம் தர முடியாது. ஒவ்வொருத்தர் கண்ணுலயும் குருமி அரிசி தட்டலாம். எதுக்கு? சாப்பிட்டு பல நாள் ஆகுது. இப்பதான் அண்ணதானே வெட்டிருப்பாங்க. நம்ம இல்லதா வல்லரக்கன் ஆட்சியில பஞ்சத்துல பரிதவிச்சு கிடக்க வானம் பார்த்த பூமியா இருக்கு. 56 தேச மன்னர்களும் கூடி நின்னு சொல்லுகிறாங்க. ஏய் மந்திரி, பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய படையெடுத்து சண்டை செய்ய பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். அப்படி சொல்லி கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து நாங்கள் சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து நாங்கள் சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். பகுதி பணம் எல்லாம் தர முடியாது, அரக்கனுக்கு பயந்து நடக்க முடியாது. சண்டைக்கு வாரியாடா சுண்டைக்கா மாவன? நாளைக்கு வாரண்டா நார்த்தங்க மாவன. பயந்துட்டியா? இல்லதா. இன்னைக்கு வாரியாடா இலும்சங்க மாவன? நீ பயந்துட்டியான்னு கேக்க அவன் ஏன் அப்படி சொல்றான் தெரியுமா? நீங்களோ 56 தேசமும் ஒண்ணா நிக்கிய. இவன் ஒண்டி ஒத்தையால நிக்க. நான் ஒத்தையில இருக்கும்போது நீ அடிச்சாலும் இங்க இருந்து அந்த ஊர் வர ஓடணும். எந்த ஊர் வர? அந்த ஊர் வர. அப்படின்னு சொல்லும்போது நீங்க எல்லாரும் என்ன முங்குன்னு குத்திட்டீனா? ஆமா. அதுதான் அவன் வல்ல மந்திரி பார்த்து பயந்து சொல்லுறான். பயத்துல சொல்லிட்டான். எப்படி சொல்லுறான்? வாரியாடா இலும்சங்க மாவன? போயிட்டு வரண்டா பொடலங்க மாவன. பயந்து பிடிச்சா ஓட்டத்தை வளர்க்கேன் கால்ல போய் விழுந்துட்டான். ஏ மந்திரி, பகுதி பணம் கேட்க சொன்ன போய் கேட்டியாப்பா மடப்பையில? என்ன உங்க வார்த்தை கேட்டு பேட்டேன். என் பேரை சொல்லி கேட்டியா? பேரை சொல்லி கேட்டோன்னதான் அங்க தடயம் போட்டுதா பார்த்துக்கு ஒரு 90 95 வயசு கிளவி நம்ம ஆச்சி மாதிரி. ஆமா, என்ன செஞ்சா தெரியுமா?
களவத்திய தூக்கிட்டு வந்துட்டான். களவத்திய தூக்கிட்டு வந்துட்டா. அப்ப என் பேர் பழைய பேர் இல்லையா? நேம் கெட்டு போச்சுங்க. எதனால? என்ன சேட்டா? நீதி இல்ல, நேர்மை இல்ல, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. ஆச்சி வார அழக பாரு. ஏப்பா அழக பாருங்க. எங்க பாட்டி அழக பாருங்க. இப்ப படிச்சாலும் அவ காது கேட்காது. என்ன? அவள அந்த பீக்கர் கிட்ட கொண்டு உட்காரச்சால அவ காது கேட்காது. பக்கத்துல உட்கார்ந்து வேவேனாலே கேட்காது. இந்த பீக்கர் எவ்வளவு சத்தம் போடுதோ அந்த பீக்கர் அவ்வளவு லோ ஆயிட்டு. ஐயோ பாவம். பீக்கர் சர்வீஸ் பண்ண நமக்கும் அந்த காலம் வரணும் தெரியாம தானே. என்ன தயவு செய்ய காஞ்சோல மேல இருந்து விழும்போது கீழ இருந்த குருத்தோல பார்த்து சிரிச்சிச்சான். உனக்கு ஒரு நாள் அந்த காலம் வரவத்தானே செய்யும். ஆமா. நாளைக்கு என் பேரன் இப்படி இருந்து படிப்பான்னு அங்க இருந்து வருவேன். ஆமா வரட்டும் தான் ஆசையை பாரு. சப்பரம் அந்த ஐயா கோயில் சப்பரம் அந்த மாதிரி இன்னும் ஒரு முண்டக்கடி கூட வீட்டுக்கு வரல. பேரம் பிறப்பானா சப்பரம் அந்த மாதிரி சாஞ்சி சாஞ்சி வர நேரம் ஆகும். அது சொல்லுங்க செய்வோம்ல. அப்ப பார்த்த உடனே சரி மந்திரி என்ன சுவாமி சண்டைக்கு கூப்பிட்டாங்க அவ்வளவுதானே. நம்மட்ட இருக்கு இந்த படையை திரட்டுப்பா போவோம். என்ன இது பந்தி கண்டா மிந்துது படை கண்டா பிந்துது. வெறும் சொத்த பட சோத்து படையா இருக்கு. அண்ணதானே உடனேதான் விறுவிறுன்னு பைக்க போட்டுங்க வந்து சாப்பிட வந்துட்டாங்க. ஒரு சண்டைக்கு போவோம்னா வருவாங்களா? மருமகளுக்கு உடம்பு சரியில்லை போயிட்டு வரேன்டா. எங்க பொண்டாட்டிக்கெல்லாம் ஒவ்வொரு புருஷன் தான். உங்க பொண்டாட்டிக்கு நீங்க ஒரே புருஷன். முன்ன போய் 2-3 இருந்தா சண்டைக்கு போய் கிள விழுந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கிடுவான். சரி நாங்க அப்படி இல்ல கிடையாது. பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன். ஐயோ கொடுமை. பந்திக்கு பிந்துவோம் படைக்கு பிந்துவோம். ஓ படைக்கு பிந்துவிய. ஆமா. ஏ மந்திரி நம்ம கிட்ட ஆள் படையும் இல்ல சண்டைக்கு போக, ஒரு ஆயுத படையும் இல்ல. நம்ம என்ன செய்யலாம்? ஏ மன்னா என்ன செய்வது? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்க சுவாமி. நமக்கு அந்த ஆண்டவன் இருக்காரு மன்னா. அப்ப மாரியம்மன் கோயில்ல போய் கூழ் ஊத்துனா சரியா வந்துருமா? இல்லப்பா. என்ன செய்யணும்? ஆண்டவனை எண்ணி ஒரு தவம் இருந்து அவர்களை எரிக்கக்கூடிய வரத்தை வாங்குனீங்கன்னு சொன்னா ஈஸியா நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம். 56 தேசம் இப்படி எதிர்த்து நிக்கும் போது நம்ம எரிச்சோம்னு சொன்னா 56 தேசத்தை வின் பண்ணிரலாம். அப்போ எதுக்கு? என்ன? ஆண்டவனை எண்ணி தவம் இருந்து வர வாங்கினால் மட்டுமே முடியும். சரி. அப்ப ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்று வல்லரக்கன் எப்படி எப்படி தவக்கோலம் போடுகிறான்? எப்படி அம்மா போடுகின்றான்? ஆவி நல்ல உடைய நிந்தான், கழுத்தில் நல்ல உத்திராச்சம், தீயிலே பட்டை போட்டான், தலையதில மொட்டை போட்டான், தவக்கோலம் கொண்டல் தானே வாராம் வல்லரக்கே, தவக்கோலம் கொண்டல்லவோ தானே வாராம் வல்லரக்கே. அப்ப வல்லரக்கே ஆண்டவனை நீ தவம் இருக்கணும்னா தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தவம் இருக்கணும். அப்படி ஒரு வேட்டி சட்டையை கட்டி போக முடியுமா ஐயா? அதற்கு தகுந்தபடி ஒரு வேஷத்தை மாத்தணும். வேஷத்தை கட்டணும், வேஷத்தை மாத்தணும். ஆமா. இப்ப பீடி கடைக்கு போனோம்னா எப்படி போவே? ஆமாவா ஆமாம்பா. பீடி கடைக்கு போனோம்னா எப்படி போவே? எத்த பீடி கடைக்கு போனா எங்க அக்கா மாரு போறத பார்த்தது இல்லையா? ஒரு நைட்டி போட்டு கூட அவங்க பாத்துக்கோ. ஆமா. ஒரு நைட்டி போட்டு ஒரு தேங்காய் பூ துண்டையும் சரி கொண்ட போட்டு இப்படி போட்டு ஒரு கொண்டையில சீப்ப வச்சிட்டு விறுவிறுன்னு ஓடுவா பாத்துக்கோ. இப்போ இன்னைக்கு கோயில் கூட லீவு கிடையாது. யாமனு கேட்கணும். வீட்டுல வீட்டுக்காரருக்கு பயப்படுதானே இல்லையோ, அந்த பீடி கடைக்காரருக்கு அப்படி பயப்படுது. எதுக்கு அப்படியோ? ஒரு வண்டல உருவிட்டாமனா யாரு சங்கடப்பட? அப்படி வேறயா? அப்படிதானே சோறு வைங்க. பீடி கடைக்காரர் பயமா இருக்கு. அங்க போணும்ங்க. பீடி கடைக்காரர் பயமா இருக்கு. ஆமா. எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ அடுத்து நாளைக்கு எத்தனை வண்டல் போடணும் டிஸ்கஸ் பண்ணிருப்பான். இல்ல ஒரு அளவு இல்ல. ஆமா இருக்காது. இருந்து இந்த ஊருக்கு வந்து 6 ஆட்டை போட்டுருக்கேன். சரி 6 ஆட்டை பிசின்னு வருது. வேற ஒரு தொடர்பு இருக்கு. ஆமா. அப்ப சரி கிடையாதுயா. நீ தான் செப் பண்ணி மாத்தணும். நாளைக்கு போய் பொம்பளை போய் ஒரு கொழுந்தன வீட்ல விட்டுட்டு இங்க வந்தான்னா அங்க என்ன லமையா இருக்கும்? முடியும். சரி. என்ன கூட்டு குடும்பம் பாத்தியா? சந்தோஷமா இருக்கு. அப்படி இருக்கத்தான் செய்யும். சரி. அப்ப அரக்க ஆண்டவனை நீ தவம் இருக்கணும்னா சரி காவி உடை அணிந்தான். ஓ காவி உடை அணிகிறான். கழுத்திலே உத்தராட்ச மாலை போட்டான். உத்தராட்ச மாலை போட்டு நெத்தியில பட்டை போட்டான், தலையில மொட்டைய போட்டு திருப்பதி மொட்டைய போட்டு திருப்பதியில மொட்டை போட்டானா? ஆமா. தவம் இருக்க வேண்டும் என்று எங்கே வருகிறானா? எங்கேயுமா வருகிறான்? அவையேழு நல்ல மலைகள் இமயகிரி பருவதத்தில் மாறானே அந்த வல்லரக்கே தவம் இருக்க வேணுமென்று தானே வல்லரக்கே வேணுமென்று சொல்லி 7 மலை கடந்து இமயகிரி பர்வதத்தில் வந்து ஆண்டவனை எண்ணிதவும் இருந்து தவத்துக்கு மரம் இறங்கி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வல்லரக்கனை அழைத்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஏ அப்பா வல்லரக்கா, 12 வருஷம் இந்த ஆண்டவன் எண்ணி தவம் இருந்திய, உனக்கு என்ன வர வேணுமோ கேளு, இந்த ஆண்டவன் தாரு. ஐயா ஆண்டவனே பகவானே நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? எப்பா நீ என்ன கேட்டாலும் தரேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஆண்டவனே பகவானே என்ன இந்த கோயிலுக்கு முன்னால கிடக்க இடம் உன் இடம் தான் சொல்லி நைட்டு சொல்லி இருப்பான்.
காலையில கேட்டா போதையில மறந்துட்டு அதனால அது ஏன் இடம்னு சண்டைக்கு வந்துருவான். பட்டா போட்டு தந்தாலே நம்ப முடியலையே. பத்திரம் எழுதி தந்தாலே அதை நம்ப முடியாது. சரி இப்போ உனக்கு என்ன செய்யணும்? சுவாமி நான் என்ன கேட்டாலும் தாரேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி தாங்க. சத்தியம் தானே? மேக்கூடி இருக்கிற பிள்ளையார் மேல வேணுமா? ஆனாயா வேலம்மா புருஷன் மேல பிள்ளால இருக்கான வள்ளி புருஷன் மேல பண்ணி தரியா? இல்லப்பா அவர் தெய்வம் இல்லையா? ஆமா நான் கேக்குற ஒரே ஒரு சத்தியம் உங்க மனைவி ஆமா பார்வதி மேல ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. பார்வதி மேல சத்தியம் கேக்க போய் போய் கை எங்க வைக்காம பாத்தியா? யாமனு கேக்கணும். என்ன பொண்டாட்டி மேல சத்தியம் பண்ணா ஊரா வீட்டு சோறன உப்பு இல்லாம திங்கலாம்ல. எங்கப்பா அப்படிதான் பண்ணாரு. சரி என் மேல ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மண்டபூரம் புழு பூத்துக்குமே. இப்போ இல்லப்பா இப்ப ஆத்தாதான் திருத்தி வச்சிருக்கா. அதான் சரி அதான் மண்டபூரம் நடந்து போச்சு டை அடிச்சிருக்கு. என்ன செய்ய வேற வழி இல்ல. ஆமா அதான் காரணம். பிளாக் ரோஸ் தான் ஓடுது. ஆமா சரி சொல்லுவாருல்ல. அப்ப பார்த்தார் ஆண்டவன். ஆமாம்மா எனக்கு சத்தியம் தானவாப்பா வேணும். ஆமா சுவாமி. இந்த வா உன் மேல ஒரு சத்தியம். சரி என் மேல ஒரு சத்தியம். சத்தியம் சுவாமி. இருக்க பத்தியா என் மனைவி இவ மேல ஒரு சத்தியம். பார்வதி மேல ஒரு சத்தியம். அப்படி இருக்கக்கூடிய நேரம் நேரத்திலே அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே என் தாயாகப்பட்ட மாரியம்மாளுடைய வாசலிலே பாடும் நாமல் 6 பேரையும் பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி தங்களோட அன்பு கரங்களால பரிசளித்த செல்வச்சீமான் பூமான் புண்ணியவான் அண்ணா யாரையா யார் என்று பார்த்தோம் சொன்னா வடக்கு வாசல் கோட்டை. சரி இளைஞரணி சார்பாக இளைஞரணி சார்போடு 50 ரூபாயை கொண்டு வந்து 500 கோடியாவே பரிசளித்தார். அவர்கள் குடும்பங்களோ கோத்திரங்களோ வழி வழி வம்சங்களோ அன்னார் அவர்கள் செய்து வரக்கூடிய தொழில்களோ எப்படி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படிமா வாழ வேண்டும்? அம்மனோட கிருபையாலே வாழ வேண்டும். அப்ப நாராயணனுடைய அருளை பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு 16 செல்வங்களையும் பெற்று வாழ்க வளர்கவென்று சொல்லி வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். அரக்கா மனைவி பார்வதி மேலேயே உனக்கு சத்தியம் பண்ணிட்டேன். இப்போ உன்னோட வரத்தின் மகிமையை சொல்லு ஆண்டவா. என்ன கேட்கக்கூடிய வரம் எப்பேற்பட்ட வரம் தெரியுமா? அது எப்படிப்பட்ட வரம் ஐயா? கடுக விட சிறிய வரம் கரைக்கண்டரே வேணும்ங்கறான். சரி. எல்லை விட சிறிய வரம் ஈஸ்வரனே வேணும்ங்கறான். சரி. மிளகை விட சிறிய வரம் முக்கண்ணரே வேணும்ங்கறான். எப்பா அரக்கா சீரகத்தை விட சிறிய வரம் சரி சிவனாரே தாருங்க. வல்லரக்கா என்ன கண்ணனை எதிர்த்து முன்னால எதுவும் பலசர கடை போட போறியா? போட்டாலும் போடலாம். ஏன்னா மேனி செல்வம் கோலப்படாது. என்ன கேட்காம பாத்தீங்களா? என்ன கேக்குறா? கடுக விட சிறிய வரம் மிளகை விட சின்ன வரம். சரி. எள்ளோட சின்ன வரம் கேட்கான். புத்தி கிட்டவனா இருப்பான். என்ன நினைச்ச தெரியுமா? என்ன நரகர கண்ணன் அவருக்கு ஏத்தாம்ல ஒரு பலசர கடை போட போறான்னு வச்சா நீ முடியும். அப்படி கிடையாதானா? எப்படி கேக்குறா? என்ன அரக்கா வல்லரக்கா ஆண்டவா என்ன நான் கேட்கக்கூடிய வரம் என்ன தெரியுமா? என்ன சுவாமி? இந்த அரக்கனுடைய 5 விரலிலே அதுல ஆள்காட்டி விரல். இதுதான் ஆள்காட்டி விரல். யாராலும் கரெக்ட்டா காட்டுமா? இப்போ இந்த விரல வச்சு கூப்பிட முடியுங்க வாமா தாய் அப்படின்னு கூப்பிட முடியாது. என்னல என்ன அப்படி கரெக்ட்டா காமிக்கும். ஏலங்க முறைக்கு நீ என்ன உண்டு? ஆள்காட்டி விரலை எடுத்து இந்த அரக்கனுடைய தலையை 3 தடவை சுத்தி யாரு செரசுல நீட்டினாலும் செரசு சுக்கு சுக்கான்னு ஒருங்கணும். என்ன உன்னை பெத்தோயத்துல பெனாயில தான் ஊத்தணும். ஏன்யா நானும் ஏதோ கொண்டு வர போறேன்னு செரசை இப்படி கொண்டு போய் நீட்டா செரசு சிக்குனுறான்னு ஒருங்கணும். ஏன்னா அப்படி கேக்குறான். என்ன வல்லரக்கே எதற்காக அப்படி கேக்குறான் தெரியுமா? இப்படி 56 தேசமும் அவன்கிட்ட சண்டைக்கு வருது. ஒரு துப்பாக்கி எடுத்து சுட முடியுமா? இந்த பக்கம் சுட்டுட்டு லோடு பண்ணோம்னா இந்த பக்கத்துல இருக்காரு இந்த தாத்தா. நான் என் விரலை எடுத்து தலைய 3 தடவை சுத்தி இப்படி நீட்ட ஒவ்வொருத்தனும் சாவணும். ஆமா நீட்ட ஒவ்வொருத்தரும் அழியணும். இப்பேற்பட்ட வரத்தை தாருங்கள் என்று கேட்ட பொழுது என்ன ஆண்டவனால இனிமே தர மாட்டேன்னு சொல்ல முடியாது. சத்தியம் பண்ணியாச்சு பார்வதி மேல சத்தியம் பண்ணா மீறுவாரா? முடியாதல்லவா? ஆண்டவனுக்கு ஒரு பயம். என்ன பயம்? இப்படி எரிக்கக்கூடிய வரத்தை கேக்குறான். அதனால வரத்தை கொடுக்கும் போதே சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்? எப்படி வரம் கொடுக்கிறாரானா எப்படியம்மா கொடுக்கின்றார்? தந்தேன் நட்டா தந்தேனடா கேட்ட வரம் உந்தனுக்கு தந்தேனடா போடு தந்தேனடா நீ கேட்ட வரம் உந்தனுக்கு தந்தேனடா அந்த வரத்துக்கு தரம் கெட்டு நடந்த அந்த வரத்துக்கு தரம் கெட்டு நடந்த தந்த வரமே உன்னை தானே கொல்லும் வல்லரக்கா தந்த வரமே உன்னை தானே கொல்லும் வல்லரக்கா ஈசன் தந்த வரத்துக்கு இம்முசைகள் செய்தாயானா இம்முசைகள்
தந்த வரமே உன்னை எரித்து சாம்பலாக்குமடா ஈசன் தந்த வரமே உன்னை எரித்து சாம்பலாக்குமடா கொடுத்தேன் கொடுத்தேனடா 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 ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா ஏ பாவி ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா கொடுத்தே கொடுத்தேனடா 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 ஒரு வரம் உந்தனுக்கு கொடுத்தேனடா ஏ அப்பா அரக்கா ஏ அரக்கா தந்தேன் வரம் உனக்கு தந்தேன் ஆகட்டும் நான் தந்த வரத்துக்கு நீ தரங்கட்டு நடந்தேன்னா சரி தந்த வரமே உன்னை தானே கொள்ளும் தானே கொள்ளும் வல்லரக்கா என்ன என்ன ஆண்டவன் வந்து வரத்தை கொடுத்துட்டாரு சரி இந்த வரத்தை வச்சு நீ நல்லதுக்கு உபயோகப்படுத்து நல்லதாவே இருக்கும் சந்தோஷமே இருக்கும் அந்த வரத்தால நீ ஏதாவது கொடுமை செய்துன்னு வச்சுக்க அந்த வரத்துக்கு எதுவும் தீமை செய்யணும்னு நினைச்சனா ஆமா தந்த வரமே உன்னை தானே கொள்ளும் வல்லரக்கா அந்த வரத்தாலே நீ செத்து போவன்னு சொல்லி வரத்தை கொடுக்க சரி வரங்களை வாங்கி கொண்டு வடக்கு கோட்டை வாசலுக்கு வரும் பொழுது மன்னனாகப்பட்ட வல்லரக்கு அங்க வந்து நாரதர் மகாமுனிவர் சண்டை இழுத்து விடுகிறார். இப்பதான் நாரத மகாமுனிவர் வருகிறார். ஏ அப்பா அரக்கா இவர்தான் கூட்டத்திலே கெட்டிக்காரர். கெட்டிக்காரரா? இந்த நாரதர் மகாமுனிவர் வந்தாருன்னா இவர் மகிமையே தனி. இவர்தான் பேர் பெற்ற மனுஷனோ. ஏம்னு கேட்கணும். தீப்பெட்டியே இல்லாம தீ பிடிக்க வைக்கக்கூடிய பவர் இந்த நாரதர்ட்ட அதிகமா உண்டு. சும்மா வரார பூனைப்பெட்டி இல்லாம வரார பின்னால தொங்க விட்டு இருப்பாரோ. பூனைப்பெட்டி இப்படி இருக்குல்ல அதான் பூனைப்பெட்டி. பூனைப்பெட்டி இல்லையா வீணைப்பெட்டி. வீணைப்பெட்டி. அந்த நாரதர் வந்து அரக்கன் கிட்ட சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அரக்கா ஆண்டவன் கிட்ட வரத்தை வாங்கிட்டு வாரியே. அது நல்ல வரமா இல்ல கெட்ட வரமா? அது உண்மையான வரமா இல்ல பொய்யான வரமான்னு சந்தேகத்தை இழுத்து விட சரி அரக்கன் பார்த்தான். என்ன செய்கிறான்? ஒருவேளை இந்த ஆண்டவன் தந்த வரம் நமக்கு பொய்யா இருக்குமோ? ஒருவேளை இந்த நாரதர் சொல்வது உண்மையா இருக்குமோ? ஆண்டவனையே பரிசோதனை செய்வோமே. சரி அதாவது நம்ம விரல் எடுத்து நீட்டுவோம். சரி அவர் பயந்து ஓடினார்னா அவர் தந்த வரம் உண்மை. ஆமா அப்படி பயந்து ஓடாம எதிர்த்து நின்னாருன்னு சொன்னா அவர் தந்த வரம் பொய். அப்ப ஆண்டவனை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அப்படியே ஆள்காட்டி விரலை எடுத்து நீட்டணும்னு சொல்லி போறான். சரி ஆண்டவனுக்கு பயம். ஏய் அப்பா கொடுத்த வரத்துக்கு இப்படி கொடுமை செய்ய நினைக்கிறான்னு சண்டால உள்ளங்கையில உப்பு வச்சா ஊழிய தலைமுறைக்கு நினைக்கணுமே வல்லரக்கா. கக்க கொடுத்தாலும் சரி கக்க அடிக்கந்தாய். என்ன செய்ய பக்கத்துல இருக்க வரைக்கும் நல்லா பேசுவான். ஆமா விக்க கொடுத்தாலும் சரி வேற காயதுக்குள்ள கக்க அடிக்கும். ஏன்னு கேட்கணும். என்ன அந்த அவன் பிறந்த குலம் அப்படி. ஓ பிறந்த குலம் அப்படி. இறக்கமே பட மாட்டான். குணமே கிடையாது. விக்க கொடுப்பான் கக்க வாங்குவான். ஓ கக்க வாங்குவான். அப்பேற்பட்டவன். அப்ப அரக்கனுக்கு பயந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சரி அவரால கைலாசத்தில் இருக்க முடியாது. வச்சுக்க விரலை எடுத்து நீட்டினோம்னா நம்ம உயிர் போயிரும். நம்ம உயிர் போயிரும்னு சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் உயிருக்கு பயந்து ஆண்டவனே எழுந்துச்சு ஓட ஆரம்பிச்சார். படைச்சான் பகவானுக்கே அந்த நிலைமைனா நமக்கெல்லாம் எக்கதியா பக்தர்களுக்கு என்ன பாடு பாத்து. அப்ப ஆண்டவன் பகவான் கைலாசத்தை விட்டு ஓடினார்ல. சரி பக்கம் இருந்த தேவாதி தேவர்களும் மூவாதி மூவர்களும் பார்த்தார். என்ன செய்யறாரு? ஆண்டவனே ஓடிட்டாரு. சரி நம்ம இங்க இருந்து என்ன செய்ய? என்ன செய்யணும்? நம்மளும் போவோமா? சரி என்று சொல்லி ஆமாம்மா ஆண்டவனுக்கு பின்னாலே யார் யாரெல்லாம் ஓட்டுகிறாரானா யார் யாரம்மா ஓட்டுகிறார்கள்? வானவர் ஓட்டினார் வரையவர் ஓட்டினார். வானவர் ஓட்டினார் வரையவர் ஓட்டினார். வானவர் ஓட்டினார் தவமுனி ஓட்டினார். வானவர் ஓட்டினார் தவமுனி ஓட்டினார். ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினார். ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினார். எருமக்கிடா வாகனத்தில் யமதர்மன் ஓடினார். எருமக்கிடா வாகனத்தில் யமதர்மன் ஓடினார். சாமல் குடைபிடிக்கும் குண்டோதரன் ஓடினார். சாமல் குடைபிடிக்கும் குண்டோதரன் ஓடினார். புள்ளி மயில் மீதிலேறி வள்ளி முருகன் ஓடினார். புள்ளி மயில் மீதிலேறி வள்ளி முருகன் ஓடினார். சடை உளைய முடி உளைய முடி உளைய முடி உளைய முடி உளைய சங்கரன் பகவான் போயினாரே. முடி உளைய சாமி முடி உளைய சங்கர பகவான் ஆண்டவன் கைலாசத்தை விட்டு ஓடும் போது சரி கைலாசத்துல உள்ளவங்க எல்லாம் பாக்க என்ன ஆண்டவனை பத்தில ஆண்டவன் எப்படி இருக்காருன்னு. எப்படி இருக்காரு? வெறும் 3 கிலோ எலும்பு 4 கிலோ சதையும் தான் இருக்கு. என்ன செய்யலாம்? சோளக்காட்டு பொம்மைக்கு ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்ட மாதிரி இருக்கு. குழம்பு வச்சிருமா ஆண்டவா? அப்ப ஆண்டவன் ஓடும் போது அங்க பாருங்க கைலாசத்துல உள்ளவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறார்கள்? இப்ப நான் சிவனை பார்த்தேன். இந்த சிவனை பாக்கலாம். உலகத்துல எத்தனை சிவன் இருக்காரு? நல்லா எண்ணி பார்த்தா 4 எலும்பு நல்ல எலும்பு மட்டும் தான் இருக்கு உடம்புல. அந்த இருக்க விட மாட்டியல வாரதே 4 ஜனம். சரி போ. அப்ப ஆண்டவனுக்கு பின்னால எல்லாரும் அவரவர் வாகனத்துல போறாங்க. அவங்கவங்க வாகனத்துல போறாங்க. ஆமா சரி. ஆட்டுக்கிடா வாகனம்
யாருக்கு? யாருக்கு? அக்கினி தேவனுக்கு. ஓ, அக்கினி தேவன் ஆட்டுக்கிடாய் வாகனத்துல. எருமக்கிடா வாகனம் யாருக்கு தெரியுமா? யமதர்மனுக்கு. யமதர்மராசாவுக்கு. சரி. புள்ளி மயில் மீதிலி வள்ளி முருகன் ஓட்டுகிறார். வள்ளி முருகன் ஓட்டுகின்றார். காக்கை வாகனம். சரி. சனி பகவான் ஓடுகிறார். சனீஸ்வரன் காக்கை வாகனத்துல போறான். அடுத்து சரி. கழுதை வாகனத்தில் கழுதை மேய்யா நல்லா கொலத்தொழிலே அவன். ஓ, கொலத்தொழிலே. கொலத்தொழிலே அவன் மொத்தம். பரம்பரை எங்க தாத்தா பாக்க. அப்படிங்க. தாத்தனுக்கு தாத்தா பாக்க. அதுக்கு எங்க அப்பா பாக்க. கழுதை மேய்க்க நான் பாக்க. சரியா? அப்ப நீங்க ஃபுல்லாவே கழுதை கூட்டம் தானா? கழுதை மேய்க்க கூட்டமாங்க. அப்படி கிடையாதுமாக்கா. கல்வி செல்வத்தில் படிப்போம். ஓ, அப்படி. ஆமா. கழுதை வந்து சும்மா இல்லையா? என்னை பாரு யோக வரும்னு சொல்லி இருக்கு. நானும் பாமலத்து ஒண்ணு பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். என்ன இல்ல. ஒண்ணே இல்ல. ஒரு தலைவாசல்ல 2 கழுதை போட்டா பார்த்து டெய்லி அது முகத்துல முழிச்சு போ. சரி. அஷ்டலட்சுமி 8 பேரும் வந்து நிப்பா. எஸ்டி பேரும் வருவாங்க. அஷ்டலட்சுமி. ஓ, அஷ்டலட்சுமி 8 பேர். அந்த கழுதை வாகனத்துல மூதேவியால் ஓடுகிறா. மூதேவியா ஓடுகிறா. இப்படி ஒவ்வொரு வாகனத்திலயும் எல்லாரும் போயிட்டாங்களா? இந்த பிள்ளையார் இருக்காரு பத்தியா? அவருக்கு ஓட முடியல. அவர் யாமனு கேட்கணும். ஏன் தெரியுமா? என்ன காரணம் அம்மா? நல்ல கட்ட காலம் கட்ட காலம் கட்ட காலம். அவருக்கு கையும் நல்ல குட்ட கையா குட்ட கையா. நல்ல கட்ட காலம் கட்ட காலம். அவருக்கு கட்ட காலம் கையும் நல்ல குட்ட கையா குட்ட கையா. அவருக்கு வயிறுதான பெருசாச்சு பெருசாச்சு பெருசாச்சு. அவர் வாகனமோ சிறுசாச்சு சிறுசாச்சு. பலே வயிறுதான பெருசாச்சு பெருசாச்சு பெருசாச்சு. வாகனமோ சிறுசாச்சு சிறுசாச்சு. பிள்ளையாருக்கு ஏன் ஓட முடியலன்னு தெரியுமா? ஏன் ஓட முடியல? அவருக்கு வயிறோ பெருசா இருக்கு. பிள்ளையா இருக்கு. வாகனத்தை பார்த்தனா சிறுசா இருக்கு. பாத்துக்கோ. எலி மேல யானை உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? எலி மேல யானை போய் உட்கார்ந்தா? பிள்ளையார போய் உட்கார்ந்தா எலி தாங்குமா ஐயா? மறுநாள் காலையில கருங்காக்கா வந்து அது மருத்துவம் பார்க்கும். இங்க எல்லாரும் ஓடுதாங்க, ஓடிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளையார் அவர் வாகனத்தை கூப்பிடுறாரு. ஏ பெருச்சாலி சீக்கிரமா போ அப்படின்னு சொன்னா, எனக்கு சீட உருண்டத்தா போறீங்கயா அடம் பிடிக்கி. அவசரமா போன்னு சொன்னா அப்பதான் அவள் கடலை கேக்கும். கேக்குது. ஏ பெருச்சாலி வேகமா போப்பா, எனக்கு வேர்கடலைத்தான் போறேன். கடலை வேர்க்கடலை கேக்குது. என்ன செய்ய? என்ன பண்ணி? எண்ணங்கட்ட பெருச்சாலி அது எள்ளுருண்டை கேக்குதையா. மானங்கட்ட பெருச்சாலி மாவுருண்டை கேக்குது. எப்பா பிள்ளையாரப்பா, நான் இப்ப ஓடி போகணும்னு ஆசைப்படுதியா? என்ன நேர முத ஒயின் ஷாப் கூட்டு போ. சரி. அடுத்து நான் வேகமா ஓடுதேன். ஓ சாவு. முத ஒயின் ஷாப்ல போய் ஒன்னு போட்டாதான் எனக்கு ஓட முடியும். பிள்ளையார் அப்ப அதுவும் சாப்பிடுவாரா? பிள்ளையார் இல்ல, பெருச்சாலி. இந்த பெருச்சாலி ஏன் ஓட மாட்டேங்குன்னு கேட்டா, என்ன காரணம்? ஒரு நாள் வரும் பாத்துக்க. சரி. விநாயகர் சதுர்த்தி. விநாயகனே அப்படி வரும்போது வீட்ல பண்ணதெல்லாம் ஐக்கியத்தனம். வீட்டு முன்னால ஒரு பெரிய கோலத்தை போட்டு விநாயகனே படப்பெல்லாம் யாருக்கு வைப்பாங்க? யாருக்கு? யாருக்கு? பிள்ளையாருக்கு நல்லா மொக்கான்னு சாப்பிடுவாரு. பெருச்சாலி ஒரு வாய் குடுப்பாரா? கிடையாது. அன்னைக்கு நினைச்சிச்சு பெருச்சாலி, என்ன உனக்கு ஒரு காலம் வரும் பாரு, அப்ப என்கிட்ட வந்து நிப்ப அன்னைக்கு ஒன்ன பண்ணுதேன்னு நினைச்ச பெருச்சாலி கூட பழி வாங்குது. ஐயோ பாவம், கொடுமை. வேகமா போச்சோன்னா வேர்களை கேக்குது. என்ன செய்யணும் பெருச்சாலிக்கு? பிள்ளையாருக்கு தெரியாம பிடிச்சாரு. ஆண்டவன் கிட்ட கேக்குறாரு, ஏ அப்பா பகவானே, அப்பா ஆண்டவனே, என்னல இருந்து 8 குத்துக்கு இளையவே முருகன். சரி. அவனை பார்த்தா ஒரு சிறகுல வள்ளி ஒரு சிறகுல தெய்வானை வச்சுக்கிட்டு பறந்து போறான். அது மட்டுமா? என்ன பக்கத்துல இருக்கிறாரு நாராயண மாமா, அவரு பார்த்தா கருட வாகனத்துல பறந்து போறாரு. பறந்துறாரு. அது மட்டுமா ஐயா? என்ன குறைஞ்சிட்டே உங்கள இருந்து ஐயா, இந்த உலகத்திலே பிள்ளை தல பிள்ளையா பிறந்தது தப்பா ஈசனே? இந்த உலகத்திலேயே ஆகாதவா மூதேவி. மூதேவிக்கு முக கொண்டு கழுத வாகனத்துல போறா. நான் என்ன தப்பு பண்ணுனேன் ஐயா ஈசனே? நீ பெருச்சாலி கவலைப்படாத. நீ என்னைக்கும் கவலைப்படாத. ஒரு ஊருன்னு இருந்தா முக்குக்கு முக்குல நீ போய் மூத்த பிள்ளையாராக போய் இருக்கணும். சரி. மூல முதற் கடவுளாக நீ போய் இருந்தன்னு சொன்னா, உங்க அம்மா பார்வதி உனக்கு சக்தி வேப்ப மரமாகவும், நான் உனக்கு ஆலமரமாக அரச மரமாகவும். அப்படி ஒண்ணு இருக்காதா? மூல முதற் கடவுளியா? மூல முதற் கடவுளா? சக்தி உனக்கு வேப்ப மரம். ஆமா, சட்டி பெரிய வேப்ப மரம். சக்தியா? சக்தி. ஓ சக்தி. என் பேரை வச்சுக்க. சரிதா. வேப்ப மரம் சாம்பிராணியா இருக்கும். அப்பா பகவான் உனக்கு அரச மரம். அரச மரம். உங்க மாமா இருக்கிறாரே தாய் மாமன் நாராயணன், உனக்கு ஆலமரமாக 3 பேரும் உன்னை சுத்தி இருப்போம். சரி. அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பகவான் வரம் கொடுத்ததால அதுதான் விநாயகர் மூல முதற் கடவுளாக 3 மரமும் சுத்தி இருக்கும். பாத்திருக்கியா பிள்ளையார் கோயில சுத்தி? விநாயகர் அமர்ந்து இருந்தாருன்னு சொன்னா 3 மரமும் சுத்தி இருக்கும். 3 மரம் இல்லனா ஏதாவது ஒரு மரம் கண்டிப்பா இருக்கும். உங்க ஏரியால நிலைமை எப்படி இருக்கு? மரம் 3 நிக்கா? தெரியலன்னு பார்த்ததே இல்ல. நான் புருவத்தை பார்த்தா நைசா தூக்குதான். அப்படியா? என்ன செய்யணும் அப்படிங்க? உங்க ஏரியால பிள்ளையார் கிட்ட 3 மரம் நிக்கா ஐயா? வெக்கமா இருக்கோ? அவர் யோசிக்காரு இப்பதான்.
அப்போ பார்த்தார். சரி. பிள்ளையாருக்கு அப்படி வரத்தை கொடுக்க ஆண்டவன் ஓடிக்கிட்டே இருந்தாருல்ல. பின்னாடி இந்த தேவாதி தேவக்களும் ஓடுறாங்க. ஆனா அந்த அரக்கே விட்ட பாடுல துரத்திக்கிட்டே இருக்கான். அதான் சொல்லிருக்கான் பாத்துக்கோ. ஓடுதவனை கண்டா துரத்துதவனுக்கு தொக்குன்னு சொல்லுவாங்க பாத்துக்கோ. ஆண்டவன் பார்த்தார். சரி. நம்ம ஓட ஓடவன் துரத்திக்கிட்டு தான் இருப்பான். துரத்திக்கிட்டே தான் இருப்பான் என்று சொல்லி இந்த பின்னாடி வந்த தேவாதி தேவக்களை ஒரு அரளிமர தோட்டமாகவே உண்டு பண்ணி அந்த அரளிமர தோட்டத்துக்குள் ஒரு செவ்வரளி பூவுக்குள்ள ஆண்டவன் சிவலிங்கமாய் போய் மறைந்திருக்கிறார். எத்தனை நாள் அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் போய் மறைந்திருக்க. இன்னைக்கு இந்த செவ்வரளி பூ இருக்கு பாத்தியா, அத பிரிச்சு பாரு. ஆமா, உள்ள சிவன் இப்படி இருப்பாரு. இப்படி எல்லாம் இருக்க மாட்டாரு, சிவலிங்கம் மாதிரி தெரியும். ஓ தெரியும். ஆமா, அந்த அம்மா ஷாக்கா பாக்காங்க. ஒருவேளை சிவன் இப்படி இருப்பாரோன்னு. அப்படி இல்ல. நீங்க வேணுமா செவ்வரளி பூ நாளைக்கு வேணா பிச்சு பாருங்க தாயி. நீங்க பாருங்க நம்ம மாக்காய் மாவுல வீட்ல போய் திறந்து பாருங்க. பாத்திருப்பா செவ்வரளி பூ. அவளுக்கு தெரியாததா என்ன? உள்ள சிவனும் உங்க சித்தி உங்க பார்வதி இருப்பாங்க. பார்வதி இருக்க மாட்டாங்க. சிவன் தான் சிவலிங்கம் தான் இருக்கும். சிவலிங்கம் தான் இருக்கும். பார்வதிக்கு அங்க வேலை. அன்னைக்கு அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் சிவலிங்கமாய் போய் மறைந்திருக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கு. சரி. அப்ப பார்த்தார். ஆமம்மா. ஆண்டவன் போய் 8 நாள் ஆச்சு. ஒரு வீடான வீட்டுல புருஷன் வெளியே போனா யார் எதிர்பார்க்கணும்? கீழ வீட்டுல இருக்காளே வாத்தியார் மவா. யாரு? நம்ம ஊர்லயா? நம்ம இப்ப எங்க வீட்டுல இப்ப எப்படி வளர்ந்து நினைக்க? எப்படி? அன்னைக்கு நேத்து வீட்டு விட்டு வெளியே வந்துட்டோம்ல. நம்ம வீட்டு கீழ் வீட்டுக்காரி தான் நினைப்பா. யாரு? மேல் வீட்டு அத்தான் செல்ல பிள்ளைகளுக்கு உள்ளுக்கு போனாரு. புருஷன் குணங்கிட்டவையா? புருஷன் வெளியே போயிட்டோம்ல துபாய்க்கு. அவனால இப்ப ஆற கட்டியாச்சு. மேல் வீட்டு அத்தான் சாப்பிட்டாரோ சாப்பிடலையோ, சாத்தா பிறந்துச்சோ பிறக்கலையோ, அடுத்து ஐயா எப்ப வருவாரோ, நவம்பர் வருவாரோ வரலையோ, காலையில அம்மாவுக்கு வர ஊட்டு போடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பா. பொண்டாட்டி எதிர்பார்க்கலாம் பைத்தியக்காரன். புருஷன் குணங்கட்டவே பாத்துக்கோ. அது பரவாயில்ல, துபாயில இருக்கான். அங்க செட்டில் அவன். அங்க இன்னொரு வீடு வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம இந்த வீடு மெயின்டெய்ன். ஆனா பார்வதி அப்படி இல்லையா? அப்படி கிடையாது. பகவான் போய் 8 நாள் ஆச்சுன்னு சொல்லி பார்வதா தேவி யார நினைக்கிறா தெரியுமா? அவளும் பக்கத்து வீட்டுக்காரனே தாய். இல்லையா? அதானே கேட்டேன். பார்வதி அண்ணனை நினைக்கிறா. அப்படி நினைக்கிறா. அண்ணனாகப்பட்ட கோபால கண்ணனை நினைக்க. கண்ணனை நினைக்க. அண்ணன் அப்படி கைலாசத்துல வந்து கேக்குறாரு. சரி. எட்டி பார்வதி, அண்ணா அண்ணன் அலட்சிய விவரம் என்ன? அண்ணா அண்ணா சொல்லு பாரு. அலாம சொல்லு. ஆண்டவன் போய் 8 நாள் ஆச்சுன்னா எங்கேயோ இருந்த ஒரு அரக்கனுக்கு வரத்தை கொடுக்க சொன்னேன். பாவி என்னன்னு சொன்னா ஆண்டவனையே துரத்திக்கிட்டு போயிட்டான். இப்ப பார்வதி நான் என்ன செய்ய வேணும்? அத்தான மீட்டு கொட்டு வந்தேன்னு சொன்னா. நான் இந்த பூவோட பொட்டோட வாழணும்னு சொன்னா ஆண்டவன் வந்தாத்தான் முடியும். முடியும் அம்மா. நான் குளிச்சது மஞ்ச குளிக்கணும்னா யாரு இருக்கணும்? எல்லாம் கட்டின கனவே இருக்கணும். அண்ணா நான் புது புடவை கட்டணும், நெத்தி தலையில பூ வைக்கணும்னு சொன்னா நான் வெள்ளை சேலை கட்டணும்னு ஆசைப்படுகிறியா பார்வதி? அப்ப ஆண்டவனை அழைத்து அப்படிலாம் பேசாத. நீ சொல்லும் போது வாயில அடி. நல்ல நாள் அதமா அப்படி பேசாத. அடி ஓய் அடி. நான் அடிக்கட்டு பார்த்தா இல்ல அவளே அடிப்பா. ஏ பார்வதி, கவலைப்படாத கண்ணீரத்தோட என்று சொல்லி என்பெருமாள் கோபால கண்ணன் ஆண்டவனை தேடி வரக்கூடிய நேரம் ஆடுகளையும் மாடுகளையும் பத்தி கொண்டு கம்சராஜனையும் அதை முடித்துட்டு அப்படியே அந்த பக்கமா வாராரு. கிளம்பிட்டாரு. கண்ணன் கிளம்புதாரு தாயி. எவ்வளவு நேரம் தான் உங்க முஞ்சே பாக்க? கண்ணன் இப்பதான் மாடை பத்திட்டு கிளம்புதாரு. மாடுகளையும் பத்தி கொண்டு வர அதாவது என் பெருமாள் கோபால கண்ணன் வந்து ஆடு மாடு மேய்க்கணும் இப்படி சொன்னீங்க. அப்படி எல்லாம் மேய்க்க மாட்டாரு. சீங்குழல் எடுத்து வாசித்தாருன்னா சும்மா அப்படி இருக்குமா ஐயா? எப்படி வாசிப்பாரு? என்னைய மாதிரி தான் கண்ணன் வாசிப்பாரு. எப்படி? ஒரு வீணா சமைக்கலாம், 2 வீணா சமைக்கலாம். நீ 5-6 பிஏ சொல்லுதியா? நம்ம உடுக்கார அப்படிதான் காலைல கொண்டு விட்டு இருந்தோம் காட்டுக்குள்ள. ஆமா, சுதிய 7 சொரமும் நல்லா பிடிச்சு வாசிக்கணும். நமக்கெல்லாம் தெரியாது. பார்த்த உடனே பார்த்த அந்த கண்ணை வந்து சீங்குழல் எடுத்து வாசிக்காருல்ல. ஆடு மாடு மேய்ந்து கொண்டு இருக்கு. அந்த அரளி கொப்பு அந்த தன்னதில எப்படி இருக்கு? எப்படி இருக்கிறது? மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கோப்பது. ஒத்த கோப்பது. ஒத்த கோப்பது. ஒத்த கோப்பது. தத்தருகிட தருகிடவன தாளம் போடுது. அது தத்தருகிட தருகிடவன தாளம் போடுது. மத்த கோப்பு ஆடிடாது ஒத்த கோப்பது. ஒத்த கோப்பது. தத்தருகிட தருகிடவன தாளம் போடுது. அந்த அரளிமர தோட்டத்துல ஒரு கொப்பு ஆடல. ஏன்னா கண்ணன் இசைக்கும் அந்த கொப்பு ஆடுது. பார்த்து ஒரு கொப்பு மட்டும் இப்படியே ஆடுது. அது காரணம் என்ன? ஏன்னா ஆண்டவன் வந்து ஒரு நடராஜ பிரியன். அதனால யாரு? ஓ நடராஜன் பிரியன். சிவபெருமான். ஓ சிவபெருமான் நடராஜன் பிரியன். இப்பவும் பாருங்க என்ன எல்லாரும் காமஸ்டப்பாவுல முன்னால ஒரு படம் போட்டிருக்கோம். ஒரு பொம்மை இப்படி நிக்க மாதிரி. பொம்மை இல்லையா? பொம்மை கிடையாது, அதுதான் சிவன். அவர் தான் நடராஜ பிரியன். இவ யோசிக்கா. அப்ப நம்ம காமஸ்டப்பால இருந்து சுட்டி டிவில வர பொம்மை கிடையாதோ அப்படின்னு நினைப்பா. அது நடராஜன் தாயி.
இந்த பிள்ளைக்கு எல்லாம் நிறைய மூளை இருக்கு. மூளை இருக்கியா? கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ்பத்திரியில ஒண்ணு சேர்க்கணும் தான் கேட்டேன். ஆமா. அந்த ஒரு கொப்பு ஆடுதுன்னு சொன்னா கண்ணன் பார்த்தாரு. நம்ம இசைக்கு யார் பாடணும்னு சொன்னா நம்ம மச்சான் தான் உள்ள இருக்கு. நம்ம பகவானால மட்டும் தான் நம்ம வாசிப்புக்கு ஆட முடியும். பார்வதி வேற தேட சொன்னா. சத்தம் கொடுத்து பாப்போம். ஏ மச்சானோ மச்சான். ஏமா காது கேக்கா? மச்சான் மச்சான் கூப்பிடுறாரு. உள்ள இருந்து ஒரு சவுண்ட் வரல. யாமனு கேட்கணும். என்ன வெளிய நிக்கிற ஒருவேளை அரக்கனா இருந்தா என்ன செய்ய? நம்மள துரத்திக்கிட்டு வந்தது அரக்கன் தான். மச்சான் முறை போட்டு கூப்பிட்டா வெளியில போயிடுவான். அவன் அரக்கன் எப்படி இருக்கான்னு இவருக்கு பழக்கு முக்குறீங்க. மானங்கட்ட அரக்கன் நம்மள மச்சான் முறை சொப்பு தான். சொப்பு சொல்லுதானே சொல்லிக்கிட்டு இருக்கான் பொழுது. வெளியே போக கூடாது. கூடவே கூடாது. வெளியே போயிட்டோம் அரக்கன் கொன்றுவான். வெளியே விட்டுட்டு வெளியிலே வரல. உடனே கோபால கண்ணன் பார்த்தாரு. மச்சானும் மரியாதையா கூப்பிட்டோம். வரல. சரி கொஞ்சம் 2 வார்த்தை எகழ்த்தனமா பேசுவோம் என்று சொல்லி எப்படி பேசுகிறார் தெரியுமா? எப்படிமா பேசுகின்றார்? அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா? மானம் இல்லையா? வாசம் இல்லையா? அரளி மோட்டில் ஒளிந்திருப்பது வெட்கம் இல்லையா? மச்சான் அரளி மோட்டில் ஒளிந்திருப்பது வெட்கம் இல்லையா? அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா? வாசம் இல்லையா? அரளி மோட்டில் ஒளிந்திருப்பது வெட்கம் இல்லையா? மதுரையில மச்சான் மச்சான்